சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. விண்ணொளி எனும் எமது இந்த காலை சிந்தனை நிகழ்ச்சியை festaudio.net எனும் இணையத்திலேயும் மொபைல் போன்ஸ்களில் LTR.fm இணைய வானொலியிலும் சனி ஞாயிறு தினங்களில் காலை 6:45க்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:45க்கும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். இன்னும் வியாழக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கும் விண்மலர் அல்லது சின்னஞ்சிறு விண்மீன்கள் போன்ற நிகழ்ச்சிகளையும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு விண்ணோசை என்னும் ஆராதனை நேரத்திலும் பங்கு பெற்றி பயனடையலாம். நாமத்தை பாடி புகழுவே ஆனந்தம் ஆனந்தமே, செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவே ஆனந்தம் ஆனந்தமே, செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. தேவனே நித்திய ராஜனே, துதிகளில் வாசம் செய்யும் தேவனே. நீதியின் தேவனே நித்திய ராஜனே, துதிகளில் வாசம் செய்யும் தேவனே. கிருபின் சேராவிங்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. சேராவிங்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. நீதியின் தேவனே நித்திய ராஜனே, துதிகளில் வாசம் செய்யும் தேவனே. நீதியின் தேவனே நித்திய ராஜனே, துதிகளில் வாசம் செய்யும் தேவனே. நாமத்தை பாடி புகழுவே ஆனந்தம் ஆனந்தமே, செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே, அக்கினி மதிலா நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே, அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. நீதியின் தேவனே நித்திய ராஜனே, துதிகளில் வாசம் செய்யும் தேவனே. நீதியின் தேவனே நித்திய ராஜனே, துதிகளில் வாசம் செய்யும் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவே ஆனந்தம் ஆனந்தமே, செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. பிரியமான சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாய் உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாளை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்பட்டு போக விடுவதில்லை. கர்த்தர் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மைகளையே செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மையான ஈவுகளை ஒன்றையுமே அவர் எங்களுக்கு கொடுக்காமல் இருந்ததில்லையா. அவர் எல்லாவற்றையும் தருகிறவரா. அவருடைய சொந்த குமாரனே கொடுத்தபடியினால் அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளியிருக்கிறாராம். அதாவது தன்னுடைய சொந்த குமாரன், அவருக்கு பிரியமான ஒரு குமாரனே அவர் கொடுத்தார் என்றால் மிச்ச எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளியிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருமா, அதனோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டாரா. அப்போ பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒருவனுக்கு இருக்கிறபடியால் அது அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தருமா.
அப்போ ஆசீர்வாதம் வந்து ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குதான். அப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஒரு ஆற்றல், ஒரு திறன், ஒரு வல்லமை கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது ஒரு மனுஷனுக்கு. சரியா? அப்போ நாங்கள் வேதத்திலே பார்த்தால் நான் ஒருவரை குறித்து நான் பார்க்க போகிறோம். அவருடைய பேர் ஆபிரகாம். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையிலே மரித்தாராம்? அவர் ஏன் மரித்தார்னு சொன்னால், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாராம். அப்போ இயேசு மரித்தது ஏனென்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாய் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படியாய் இப்படியே ஆயிட்டா. அப்போ இயேசு ஏன் மரித்தார்னு சொன்னாவாம், ஏன் சிலுவையிலே மரித்தார்னு சொன்னாவாம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதியராகிய எங்களுக்கு கிடைக்கும்படியாய். அப்போ இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை என்றால் என்ன நாங்கள் பார்க்கணும். அப்போ தான் எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் என்று நாங்கள் பார்க்க முடியும். நாங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால், நாங்கள் ஆதியாகமம் என்ற புத்தகத்தை பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்த்தோம் என்றால், அதிலே 12ஆம் அதிகாரத்திலே 1-3 வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அதிலே சொல்லுகிறார், ஆபிரகாம் என்ற ஒருத்தரை ஆண்டவர் அழைத்து அவர் சொல்லுகிறார், உன்னை முதலாவது ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். 2வது கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 3வது கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 4வது கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். 5வது கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். 5 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஒருவேளை நாங்கள் நினைக்கக்கூடும், இந்த ஆசீர்வாதங்கள் மூலமாக எங்களுக்கு என்ன பலன் என்று சொல்லி. ஒருவேளை நாங்கள் சொல்லி, நான் ஒரு சின்ன ஆள், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, எனக்குள்ளே நான் ஒரு சின்ன குடும்பம், நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நாங்கள் லோ கிளாஸ் ஃபேமிலிலாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ இருக்கிற இடத்தை விட்டு உன் பேரை இன்னும் மேல்மேல் உயர்த்த போகிறாராம். 2வது சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வைத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேனா. 3வது சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயா. 4வது சொல்லுகிறார், அதாவது உன்னை ஆசீர்வதிக்கலே ஆசீர்வதிப்பார், உன்னை சபிக்கிறவளை சபிப்பாரா. அப்போ இந்த வழி நாங்கள் விளங்கி கொள்ளணும், வேறு யாராவது எங்களுக்கு எதிராக செய்தாலும் ஆண்டவர் சொல்கிறாராம், அவர்கள் அப்படி செய்தால் ஆண்டவர் அவர்களை சபிப்பார்னு சொல்லிக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பதை ஆசீர்வதிப்பார், சபிக்கிறவளை சபிப்பேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பாருங்க, அப்போ நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவரும் உங்களுக்கு எதிராக ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிராக என்ன காரியம் வந்தாலும் ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறார். உங்கள் மூலமாய் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்படுமா. அப்போ நீங்கள் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்ததுக்கு என்ன காரணம்? உங்கள் மூலமாய் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும், உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய உற்றாரை, உங்களுடைய உறவினர்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறாராம். சரியா? அதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். அப்போ ஒருவேளை நீங்கள் யோசிக்கக்கூடும், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படி எனக்கு கிடைக்க முடியும் என்று சொல்ல முடியும். நீங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதில் சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்தப்படி விசுவாசமாக்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமனு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ விசுவாசமாக்கத்தார் யார்? இயேசுவை அக்செப்ட் பண்ணின எல்லாருமே விசுவாசமாக்கத்தார். நீங்கள் இந்த வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் இயேசுவை அக்செப்ட் பண்ணி இருக்கலாம். அப்போ நீங்கள் ஆபிரகாமோட பிள்ளைகள். யார் இயேசுவை சொந்த இரட்சகராக, என்னுடைய சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளினமோ அவைகள் எல்லாருமே அவருடைய ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர்கள் எல்லாரும் விசுவாசமாக இருக்கத்தாராம். இந்த வசனத்தை நீங்கள் அழகாய் பாருங்கள். 7ஆம் வசனம், கலேஷியன் சாப்டர் 3 verse 7. 7ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். நாங்கள் யாராம்? இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ண யாராம்? ஆபிரகாமோட பிள்ளைகளாம். ஆபிரகாமோட ஆசீர்வாதம், நான் சொன்ன 5 ஆசீர்வாதம், அந்த 5 ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா. அப்போ இந்த வேளையில் நாங்கள் என்ன கிளைம் பண்ணி கொள்ளணும்? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அவ்வளவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாங்கள் புறஜாதிகளாக இருக்கிறோம், ஆனால்
இயேசு கிறிஸ்து வந்து எங்களை வந்து ஆபிரகாமோட இணைச்சு ஆபிரகாமோட ஆசீர்வாதங்களை இயேசுவின் மூலமாக எங்களுக்கு கொடுத்துருக்காராம். எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? இந்த வேளையில் உற்சாகமடைகிறீங்களா? இந்த வேளையில் நீங்கள் நான் யார், சின்னவன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்களா? இந்த வேளையில் சொல்லுங்கள், நீங்கள் ஆபிரகாமோட பிள்ளை, நீங்கள் ஆபிரகாமோட ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆகவே சந்தோஷமாக இருங்க. இந்த வேளையில் ஆண்டவர் உங்களை பேரை பெருமைப்படுத்த போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். உங்கள் மூலமாய் உங்களுடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை உயர்த்த போகிறார். இந்த வேளை களி கூறுறீங்களா? ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். அதாவது சாபத்தில், அதாவது இதில் பாருங்க வசனம், சாபத்தில் இருந்து உங்களை மீட்டு கொண்டாராம். உங்களுக்குள்ள இருக்க ஜெனரேஷன் கர்ஸ், உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபத்தையும் ஆண்டவர் நீக்கி போட்டாராம். ஆகவே இந்த வேளையில் கண்களை மூடி நான் சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த வசனத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவரே, ஆபிரகாமுக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்திருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் இனிமேல் தலைத்திருப்பேன். நான் என்னுடைய வாழ்க்கை இனிமேல் ஒரு ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாய் மாறும். என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் பட்டு எந்த சாபமும் இல்லை. நான் இனிமேல் நான் எடுக்கிற காரியம் எல்லாவற்றிலும் இருந்து நான் வெற்றி பெறுவேன். கர்த்தர் என் பேரை பெருமைப்படுத்துவீங்கள் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிப்பீங்கள், என்னை ஆசீர்வதிப்பீங்கள், என் சபிக்கிறவர்களை நீங்கள் சபிப்பீங்கள் சுவாமி. அதற்காக உங்களுக்கு முன்கூட்டியே நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆமென். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எத்தனை நன்மைகள் வாழ்க்கையில் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி செலுத்துவேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கண்களை மூடி சொல்லுங்க. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பெறவினர் என்று தள்ளிவிடாமல் பெறத்தால் இணை கட்டினீர். பெறவினர் என்று தள்ளிவிடாமல் பெறத்தால் இணை கட்டினீர். பெறத்தால் இணை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி